கட்டப்படுவாய். இந்த வசனத்தை சொல்லும் போது, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்குள்ள நிறைய கேள்விகள்லாம் எழும்பும். நான் எப்ப கட்டப்படுறது? என்னை கட்டுவிப்பேன்னு சொல்றாரு, வியாதியெல்லாம் விளக்குவேன்னு சொல்றாரு. இது நம்புற மாதிரி இல்லையே, எனக்கே ஏகப்பட்ட தேவைகள் இருக்கிறது, எனக்கே ஏகப்பட்டதான பண தேவைகள் இருக்கு, அது தேவை இருக்கு. நான் எப்படி இதெல்லாம் வச்சு இதை நான் எப்படி கட்ட போறேன்? நான் என்னதை பண்ண போறேன்? நன்றாய் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சந்தேகப்படாத அப்படியே நாம் கர்த்தரை நாம் விசுவாசிப்போமானால் நிச்சயமாக நாம் கட்டுவிக்கப்படுவோம். நீ கட்டப்படுவாய் என்று சொல்ல அப்படின்னா என்ன? நான் உடைந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, என் இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது, மனசு உடைக்கப்பட்டிருக்கிறது. போன வருஷத்துல என்னை எல்லாரும் சேர்ந்து என்னை உடைச்சாங்க, என்னை அள வச்சாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க. இன்னும் நான் திரும்பி எழும்பி வரணும்னு தான் நினைக்கிறேன். நல்ல மனுஷனா, நல்ல மனுஷியா, நல்ல சுபாவமா வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் மாம்சம் விட மாட்டுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னால இது முடியாது, எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை கட்டுவிக்கிறேன்னு சொல்றாரு. அதுதான் நியூ இயர் சர்வீஸ்ல பார்த்தோம். என்னால என்னையவே மாத்திக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? என்னால என்னைய மாத்திக்க முடியாது. ஆனால் நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போனா மட்டும்தான் என் சுபாவம் மாறும், என் மாம்ச எண்ணங்கள் மாறும், அவிவிசுவாசங்கள் நீங்கும், விசுவாசம் பிறக்கும், விசுவாசம் பிறக்கும். மறுபடியும் நீ சொல்றாரு, நம்ம கிரகிக்க முடியாத வார்த்தையெல்லாம் பேசுறாரு. மேல வாத்தியத்தோடும் வருவ, ஆடல் பாடல் களிப்புள்ள கூட்டத்தோடும் நீ புறப்படுவ, நீ திரும்ப உன்னை கட்டு வைப்பே, நீ கட்டப்படுவ. இதுல வேற இடையில வேற உங்களுக்கு புது வீடை வேற கட்டித்தரேன்னு ஆண்டவர் சர்வீஸ்ல ஆராதனையில உங்களுக்கு வாக்கு பண்ணிட்டாரு. நீங்களாம் நினைப்பீங்க, இது இந்த லோன் கட்டணுமே, இங்க எப்படி கட்டணுமே, அதை அது தேவையில்ல சொல்லிட்டாரு அவர். அல்லேலூயா. அதையும் கட்டுவ, இதையும் கட்டுவ. ஆமென் சொல்லுவோமா? அது 2030 தான் முடியும். அது முடிஞ்சு அப்புறம் நான் காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் நான் வீடு கட்டவா? ஐயோ, உனக்கு போய் சொன்னாரு பாரு. நீ கணக்கு போடுற, எதை கணக்கு போடுற? உங்க இஎம்ஐ எப்போ முடியும்? உங்க கிரெடிட் கார்டில் எப்போ நீங்க கட்டி முடிப்பீங்க? நீங்க எப்போ லோனை முடிப்பீங்க? அதுக்கப்புறம் நான் வீடு கட்டணுமா? அது உங்க விசுவாசம். அவரு சொல்றாரு, உனக்கு அதெல்லாம் இருந்தாலும் உனக்குன்னு செய்ய வேண்டியதை நான் செய்வேன். இப்போ உங்களுக்கு கடன் இருக்கு, பிள்ளைகள் இருக்காங்க. கடன் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்றீங்களா இல்லையா? அதவர்களை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கும்போது பரமபிதா செய்வாரா செய்ய மாட்டாரா? நீங்க எப்பவுமே கணக்கு போட்டுக்கிட்டு ஆண்டுகிட்டு வந்தீங்கன்னா அது அவிவிசுவாசம். கணக்கே போடாதீங்க, மானாவாரியா நம்புங்க, எண்ணிக்கை அடங்காம விசுவாசிங்க. விசுவாசிக்கிற காசா பணமா? காசா பணமா? அது ஒரு நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது ஒரு விதை. அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனா அறுத்து கொண்டு வரும்போது எப்படி வர்றான்? சந்தோஷமா வர்றான். விதைங்க, ஏராளமா விதைங்க, ஏராளமா விதைங்க. விசுவாசமா ஏராளமா விசுவாசிங்க, ஏராளமா விசுவாசிங்க. யாரு உங்களை கேட்க போறா? இது பத்தியா ஓவர ஆசைப்படுது? யாரு கேட்க போறா உங்களை? நான் ஆசைப்படல. விசுவாசத்தை எனக்குள்ள துவக்குகிறவர் அவர் தான். அல்லேலூயா. எனக்குள்ள உங்களை லீட் பண்ணி எனக்குள்ள சொல்ல வைக்கிறவர் அவர் தான். அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு. அல்லேலூயா. ஆமா, அவர் மனுஷன் அல்ல பொய் சொல்வதற்கு. அவர் சொல்லியும் இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் ஆராதனை முடிஞ்சு வீட்டுல உட்காந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பேசும்போது என்ன பேசுறீங்க? செட்டிடலாமா, செஞ்சிடலாமா, கொஞ்ச நாள் தள்ளி போடலாமா, எதுக்கு நல்லா யோசிச்சு ஒண்ணுக்கு நம்ம கூட ஒண்ணுக்கு 4 தடவை நல்லா யோசிச்சுக்கப்பா, அகலத்துல காலை வச்சு மாட்டிக்காதப்பா. நமக்கு வர்றது தெரிஞ்சுதான் நம்ம கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. நம்மளால முடியும்னு நினைச்சுதான் நமக்குள்ள விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கே இவனால முடியாதுன்னு நினைச்சா அவர் நமக்குள்ள ஸ்டார்ட் பண்ண மாட்டாரு, உங்களுக்கு சொல்லவும் மாட்டாரு. ஆமா, நீங்க உங்க கணக்கை பார்க்காதீங்க, அவர் கணக்கு பெருசு. அவர் சொல்ற என் நினைவுகள் உன் வழிகளும் கிடையாது. இன்னைக்கு நான் விதைக்கிறேன், இன்னைக்கு போட்டுறேன், இன்னைக்கு நான் நம்பிக்கையோட போட்டுற பிளான.
உங்க திட்டங்கள் அல்ல, என் திட்டங்கள் சிறியதுன்னு அறிஞ்சு அவர் எனக்காக பெரிய திட்டங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அகைன் ஐ வில் பில்ட், திரும்பவும் நான் உன்னை கட்டு வைப்பேன். இஸ்ரவேல் என்ன கன்னிகையே, மறுபடியும் நான் உன்னை கட்டு வைப்பேன். ஏன் இது சொல்றாருன்னா, எல்லாமே ஆலயமே இடிச்சு பட்டி அவங்க ஊரே இல்லாம போயிடுச்சு சண்டை வந்து. அந்த சூழ்நிலையில சொல்றாரு, இவங்க கட்டி வச்சிருந்த எல்லா வீடும் இடிக்கப்பட்டு விட்டது. இப்ப எரேமியா எழுப்பி சொல்றாரு, நான் திரும்ப உன்னை கட்டுறேன். எங்க கட்டுறேன்? நாங்க தான் நல்லா கட்டி வசதி வாய்ப்போட இருந்தோம். எதிரி நாட்டுக்காரன் வந்து எங்களை இடிச்சு இப்ப நாங்க அகதிகளா இருக்கிறோம். இனி நாங்க போய் கட்டுவோமாக்கோம். அகதிகள் நாங்களே நாங்க எப்படிப்பட்டிருக்கோம்? அகதிகளா இருக்கோம். இனி நாங்க காசு சேர்த்து இனி நாங்க போய் கட்டி நாங்க திரும்ப அந்த தேவாலயத்தை கட்டி வாழ போறோம்னு எங்களுக்கு என்ன, நம்ம என்ன சொல்ற, விளையாட்டு பேசுறியா? எரேமியாட்ட கேட்டிருப்பாங்க. அவர் சொல்றாரு, நீ கட்டுறது மாத்திரம் இல்ல, மேலதாள வாத்தியத்தோடு உன் வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பாக்குறியா அப்படின்னு சவால் விடுறாரு. இதை நம்புறதுக்கு அவங்களுக்கெல்லாம் முடியல. இப்ப நான் சொல்றது கூட சிலரால நம்புறதுக்கு என்ன, அந்த மூளை இன்னும் அந்த இடத்துக்கு வரல. ஐயா நான் சொல்றேன், அவரை மட்டும் சந்தேகப்படாதீங்க ஐயா, வேற யாராவது சந்தேகப்படுங்க, தயவு செய்து நம்ம ஆண்டவரை சந்தேகப்படாதீங்க. அல்லேலூயா. ஆமா, இங்கேயும் அந்த சந்தேக புத்தி வரணும். அவரை சந்தேகப்படாதீங்க, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அவரை சந்தேகப்படவே படாதீங்க. அவர் சந்தேகப்பட, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம், பவுல் சொல்றான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும். எனக்கு என்ன சொல்லியிருக்காரோ அதை செய்வேன். எனக்கு சொன்னது, நான் ஏதோ பாஸ்டர்ட்ட போய் பாஸ்டர் ஜெபம் பண்ணி எனக்கு ஏதாவது சொல்லுங்கன்னு நான் கேட்கல. அப்படி கேட்டீங்களா நீங்க? இல்ல, ஆண்டவரே சொல்லி இதெல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லு, நான் செய்ய போறேன்னு சொல்றேன், அதையாவது நம்புங்க. நம்புங்கள், நிச்சயமா கர்த்தர் செய்வார். மறுபடியும் நான் உன்னை கட்டு வைப்பேன். எப்படி கட்டு வைக்க போறாரா? ஏசாயா 37:31 வாசிங்க. ஏசாயா, யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே என்ன பண்ணுவார்கள்? கனி கொடுக்கும். நல்லா கவனிங்க. தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் அகேன் கீழே வேர் பற்றி மேலே என்ன பண்ண போறோம்? கனி கொடுக்க போகிறோம். கீழே தான் இப்ப நான் வேர் பற்ற சொல்றேன். கீழே வேர் பிடிக்கிறது தான் நாளாகும். நல்லா கவனிங்க. எந்த ஒரு மரமும் எந்த ஒரு செடியும் கீழே வேர் பிடிக்கிறதுக்கு தான் என்ன ஆகும்? வேர் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா மேல பூ பூத்துரும், மேல கனி வந்துடும். வேர் பிடிக்கிறதுக்கு தான் இப்போ டைம் எடுக்குது. இப்ப நான் வேர் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். என் வேர் அங்கங்க பரவி போகிறது. எதை பரவி போறது? எங்கெல்லாம் தண்ணி இருக்கிறதோ அதை நோக்கி என்னுடைய வேர் பரவி போய் கொண்டிருக்கிறது. நான் வேர் பற்றி கொண்டிருக்கிறேன். எத்தனை வருஷமா? 10 வருஷமா, 15 வருஷமா இந்த ஊழியம் வேர் பற்றி கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வரும், மேலே பார்ப்பார்கள், மேலே கனி கொடுப்பேன். அன்றைக்கு வந்து பார்ப்பார்கள், 15 வருஷமா அமைதியா கிடந்தது அந்த மரம், ஒரு பூ இல்ல, ஒரு செடி இல்ல, ஒண்ணு இல்ல, ஒரு காய் காய்க்கல. ஆனா இந்த வருஷம் காய்ச்சது பாரு, காய் செம்ம காய் சீசன். அல்லேலூயா. அப்ப இத்தனை வருஷம் நான் என்ன பண்ணேன்? இத்தனை வருஷம் நான் வேர் பிடிச்சேன், வேர் பற்றி கொண்டேன். ஸ்ட்ராங், உறுதியான வேர். நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறத விட, நான் யோசிக்கிறத விட எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திரி மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நான் கட்டுவேன் ஒன்றுன்றாரு. நான் கட்டுவேன். மறுசீரமைப்பு, மராமத்து வேலை நான் பார்க்கிறேன். நீ யாரையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறத விட நான் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன் அப்படின்னு தான் நமக்கு வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் 36:37 வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை நல்ல கவனி, இதை நான் அனுக்கிரகம் செய்யும். நன்ற கவனியுங்கள். எதை உங்களை கட்டுவிப்பேன்னு சொன்னார்ல, கீழே வேறு பற்றி மேல கனி கொடுக்க போறீங்கன்னு சொன்னால, இதை நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுக்கு அனுக்கிரகம் செய்யணும். உங்களுக்கு நான் அனுக்கிரகம் செய்ய போறேன். அப்படியே ஆண்டவரே, அனுக்கிரகமா செய்ய போறீங்க? இப்போ இத்தனை வருஷம் நான் நீ வந்து வேர் விட்டுட்டு இருந்த, உன் வேறு தண்ணீர் ஓரத்துல அப்படியே படர்ந்து போயிருக்கிறது. அபிஷேக நதியில வேர் விட்டு இருக்கிற. இப்ப வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்பதான் நீ வந்து பேசவே ஆரம்பிச்சிருக்க. என்ன ஆரம்பிச்சிருக்க? பேச
ரொம்ப உறுதியா பேச ஆரம்பிக்கிற, எனக்கு தருவாரு, எனக்கு செய்வாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ நல்ல வேர் விட்டுட்டேன்னு அர்த்தம். அல்லேலூயா. வாசிக்கலாம். அனுக்கிரகம் செய்யும்படிக்கு என்ன பண்ண வேண்டுமா? சொல்லுங்க. அவரிடத்தில் என்னிடத்தில் என்ன பண்ண வேண்டும்? எஸ். இது கஷ்டமா? நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன், அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்க ஜெபம் மட்டும்தான் பண்ணணும், விசுவாசத்தோடு. விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன பண்ணும்? பிணியாலிய விடுதலையாக்கும். நாம் இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். உனக்கு நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்பொழுது என்ன பண்ணுவாரா? மந்தை நல்ல மந்தை பெருகிறது போல அவர்கள் என்ன பண்ணுவேன்? மனிதரை பெருக பண்ணுவேன். உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்ல. அப்புறம் என்ன பண்ண? நம்ம கேட்ட வசனத்தை அவிசுவாசப்படாம, எனக்கு இருக்கிற தேவையை வச்சு, என் வருமானத்தை வச்சு நான் பிளான் போடாம, என் ஆண்டவரை வச்சு நான் பிளான் போடணும். அல்லேலூயா. ஆமா, உங்க வருமானத்தை வச்சு பிளான் போட்டா ஒன்றும் நடக்காது. மளிகை ஜாமான் கூட கடன் தான் வாங்க முடியும் நம்ம பிளான் போட்டா. ஆனா ஆண்டவர் கொடுக்குற பிளான்ல ஜெபம் பண்ணுனோம்னா, அனுக்கிரகம் செய்யுங்க ஐயான்னு சொல்லி அவரிடத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உனக்கு அனுக்கிரகம் நான் செய்யணுமா? நீ ஒன்றும் செய்யாத, என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணு. அதை டெய்லி சொல்லு, அதை விசுவாசி. விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிற போது அவர்களில் என்ன பண்ணுவேன்? மனிதரை பெருக பண்ணுவேன். மனுஷனை மட்டுமா பெருக பண்ணுவாரு? எல்லாத்தையும் நமக்கு ஒரு பெருக்கத்தை தருவாரு. எல்லாத்தையும் பெருக்கத்தை தருவாரு. ஏன்னா கற்றவர் அவர். அல்லேலூயா. நம்புங்க. நம்பிக்கையோடு இருங்க. இப்பதானே பேஸ் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அப்பப்ப அஸ்திபாரங்களை போட்டுக்கொண்டே இருக்கணும். ஒரு இது முடிஞ்சிருச்சா, அடுத்த பிளான் ஆண்டவர்கிட்ட ஜெபத்தோடு சொல்லணும். இந்த வருஷத்துல இதெல்லாம் எனக்கு செய்யுங்க, என் பிள்ளைகளுக்கு செய்யுங்க, என் குடும்பத்துக்கு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இப்பவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்பதான் அவர் அனுக்கிரகம் செய்வார். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசத்தில் சொல்லணும், நான் விசுவாசித்தேன் ஆதலால் பேசுகிறேன். அல்லேலூயா. ஆமா, அதுக்குதான் உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன். இது ஏதோ மந்திர வார்த்தை கிடையாது. அமாவாசை பௌர்ணமிக்கு போய் குறி கேட்டு வரலான்னு குறி கேட்க வந்திருக்கிறேங்க. ஜீவனுள்ள தேவன் ஜீவ வார்த்தையை கொண்டு நம்மள பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, மந்திர தந்திரம் கிடையாது. தேவன் உயிரோடு இருக்கிறார். அதனால நீ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. அடுத்து ரெண்டாவது, விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 16:19 வாசிங்க. மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். நல்ல பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். நன்றாக கவனிங்கள். எனக்கு நான் கட்டுறதுக்கு அதிகாரத்தை எனக்கு தராரு. அத்தாரிட்டி, பவர் எனக்கு இருக்கிறது. எதுக்கு? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்னா ஏதோ ஒரு சாவி செஞ்சு கொடுக்கிறாரா? இல்ல. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் இந்த வசனம். இந்த ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருகிறேன். பூலோகத்துல நீ கட்டுகிறது எதுவோ, நன்றாக உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் உண்டு. நீங்க இந்த பூமியில பிசாசின் கிரிகளை கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள், அது கட்டப்படும். கட்டப்படும். அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை எப்படி செய்யணும்னா ஜெபத்துல விசுவாசத்தோடு. நம்ம சில நேரம் செய்யறதே கிடையாது. நம்ம செய்யணும். நமக்கு அதிகாரம் இருக்கிறது. யார? பிசாசை எதிர்த்து நிற்கிறதற்கு அதிகாரம் இருக்கிறது. நீங்க நல்லா பிரசங்கத்தை கேட்டு வீட்டுக்கு போவீங்க. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே சில விதமான மனக்கசப்புகளை சாத்த என்ன பண்ணுவான்? உள்ள அனுப்பிடுவான். நேரடியாக அனுப்புவான், மறைமுகமா அனுப்புவான், குடும்பத்தார் மூலம் அனுப்புவான். ஏன் நம்ம ஏதாவது ஒரு சிக்கல் மூலம் அனுப்பிடுவான். அந்த சந்தோஷத்தை அன்னைக்கு அனுபவிக்க முடியாது. நல்ல பூலோகத்துல நீங்கள் கட்டுகிறது எதுவோ பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும். இந்த உலகத்துல இருக்க அந்தகார கிரியைகள், பிசாசின் கிரியைகள், பிள்ளைகளுக்கு விரோதமாய் குடும்பத்துக்கு போராடுகிற எல்லா அந்தகார கிரியைகளை கடிந்து நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, பூலோகத்தில் கட்டவிழ்ப்பது அது பரலோகத்தில் என்ன பண்ணிருக்கோம்? கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கோம். நீங்க இந்த பூலோகத்துல இயேசுவின் நாமத்துல இவனை கட்டி வைத்திருக்கிற
பொல்லாத தற்கொலையின் ஆவியே, குடிப்பழக்கத்தின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் இவனை கட்டவிழ்க்கிறேன் என்று சொல்லுங்கள். அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். கட்டவிழ்க்கப்படும். கர்த்தர் நிச்சயமாய் கட்டவும் கட்டவிழ்க்கவும் நமக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம பயப்படுறோம். அதிகாரம் நம்ம கையில இருக்கு. அதிகாரம் நம்ம கையில இருக்கு. நாம ஜெபமான இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து. நீங்க நான் சொல்றேன், நீங்க ஒரு வீட்டுல ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பத்துக்குள்ள போய் நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா நமக்கு தெரியாம அவங்களுக்கு தெரியாம அந்த ஆவிகள் அலறுமா. தெரியுமா உங்களுக்கு? நம்ம கண்ணுக்கு தெரியாது, அவங்க கண்ணுக்கும் தெரியாது. ஆனா நம்ம ஒரு சின்ன ஜெபம், இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்துல வல்லமை இறங்கட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அசுத்த ஆவிகள்லாம் கதறுமா. ஐயோ, இங்கேயும் வந்துட்டார்களே, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்களே என்று சொல்லி. அதிகாரம் நம்ம கையில இருக்கு. அதனால சொன்னேன், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை என்ன பண்றாதீங்க, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஒரு தைரியமா இருக்கணும், பாசிட்டிவா பேசணும், விசுவாசமா பேசணும். பாசிட்டிவா பேசுறதுன்னு என்ன? ஃபெய்த்ல பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க. கர்த்தர் எல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுங்கள். ஒண்ணும் கிடையாது, செய்வார், நடக்கும், போவான். அவர் என்ன வழி விடுறாரோ அதுல போவான். அதிகாரம் என் கையில இருக்கிறது. தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்மோடுடன் குடியிருக்கிற இந்த இடம். நன்றாக ஒன்னொன்னா வாசிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி அப்படின்னா என்ன? அவங்க அப்பா அம்மா எல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகள், ஊழியக்காரங்க. அவங்களுடைய பிள்ளைகள் ஏன்னா லேவி கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, லேவி கோத்திரத்துக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. கடைசி வரைக்கும் எங்க ஆலயத்திலேயே வேலை செஞ்சு எல்லாமே அவங்க கொடுக்கறத வாங்கி சாப்பிட்டு ஊழியம் செஞ்சுட்டு போனோம். அப்போ இவங்கெல்லாம் கேட்குறாங்க, அந்த அந்த டீம்ல இருந்து வந்தவங்க கேட்குறாங்க, தீர்க்கதரிசிகளில் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு எப்படி இருக்கிறது? நெருக்கமா இருக்கிறது. வீடு எப்படி இருக்குது? நெருக்கமா இருக்கு. வீடு ரொம்ப சின்னதா இருக்கு. நன்றாக கவனியுங்கள். தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதற்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. ஜெபம் பண்றதுக்கு மாத்திரம் இல்ல, அதிகாரத்தையும் உன் கையில கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் உன் கையில இருக்குது. ஃபாதர் பாடுறார்ல, அதிகாரம் என் கையிலே ஆளுவோம் தேசத்தைன்னு. அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? நாங்க இருக்கிற இடம் ரொம்ப சின்னதா இருக்குது. ஒரு 4 பேர் எக்ஸ்ட்ரா கெஸ்ட் வந்துட்டா வீட்டுல தங்குறதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளவுக்கு வசதிலாம் இல்லை. ரொம்ப நெருக்கமா இருக்கிறது. இந்த சூழ்நிலை நமக்கு இருக்கிறதா? ஆண்டவர் நமக்கு தான் பேசுறாரு. நீ சின்ன வருமானமா இருக்கலாம், கொஞ்சமா உனக்கு வருமானமா இருக்கலாம், கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான். ஆனா பஞ்சகாலம் முழுவதும் கர்த்தர் போஷித்தார். அல்லேலூயா. பஞ்சகாலம் முழுவதும் ஆண்டவர் போஷித்தார். சில நேரங்கள் நான் பேசுறது என்னாலேயே நம்ப முடியல, ஆனால் நம்பிதான் ஆகணும். அல்லேலூயா. கொஞ்சம் என்னதான், கொஞ்சமாவுதான், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலை தான். ஆனா இவங்க சொல்ல, நாங்க இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. 2வது வசனம், நாங்க யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் உத்தரனா மரத்தை வெட்டி உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்கள். இப்ப விரும்புங்க, இப்ப நம்புங்க, இப்ப விசுவாசிங்க, அது எப்ப வேணாலும் உங்களுக்கு நடக்கலாம் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமா, இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதுதான், நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உத்தரத்தை வெட்டி குடியிருக்க எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். போங்கள், மூவ் ஆன், கோ, போய் விசுவாசத்தோடு செய்யுங்கள். அடுத்தது வாசிக்கும் 3வது வசனம். பாஸ்டர், நீங்களும் வாங்க பாஸ்டர்,
வந்து இந்த மாதிரி முத நாங்கள் இந்த மாதிரி பண்ண போறோம், வாங்க, அடியேனும் கூட வர வேண்டும் என்றார்கள். அதற்கு அவன், நான் வரேன்பா. அல்லேலூயா. நமக்கும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அதற்கு நான் வருகிறேன் என்று சொன்னார். அப்ப சொன்னார், நம்ம ஊழியக்காரர் நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அங்க வந்து நின்னார்னா அதுவே நமக்கு நிறைய தடைகளை மாத்திரும். அல்லேலூயா. ஆமா, உங்க வீட்டுல சின்ன மனக்கசப்பு போராட்டங்களும் அப்படி வருதா, ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, ஒரு ஜெபத்தை வச்சிருங்க, ஒரு சோத்திர கூட்டத்தை வச்சிருங்க. அல்லேலூயா. ஒண்ணும் முடியல பாஸ்டர், ஒண்ணு, அதை தான் நம்ம செய்யணும். வேற வந்து அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அடுத்து வாசிங்க. அதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவரோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்த போது நல்ல மரங்களை வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மரங்களை வெட்டுறாங்க சந்தோஷமா. அப்பா, நம்ம ஒரு வீடு கட்ட போறோம். மரங்களை வெட்டினார்கள். அதுக்கப்புறம் ஒருவன் ஒரு மரத்தை வெட்டி விழுத்துகையில், நான் சொன்னேன்ல என்ன பண்ணுச்சு, இப்ப கோடாரி வீடு கட்டணும்னு சந்தோஷமா வந்தோம். வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது, பிரச்சனையை பார்த்து ஸ்டாப் பண்ணிடுவோமா? இல்ல, மொத மரம் வெட்ட வந்திருக்கேன். என்ன நடக்குது, ஜெபம் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுவும் கூட யார் வந்திருக்கா, பாஸ்டர் வந்திருக்கிறாரு. சரி, நான் தான் சரியா ஜெபம் பண்ணல, ஐயா நல்லா ஜெபம் பண்ணிட்டு வந்திருப்பார், அவர் வந்துமா இப்படி நடக்கணும்? உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னா அங்க தேவ மகிமை ஏதோ வெளிப்பட போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமா, ஐயா தானே கோடாரி தண்ணீர்ல விழுந்தது. அவன் எப்படி கத்துறான், ஐயோ ஐயோ போச்சே, நான் அப்ப விழுந்து போச்சே, கோடாரி தண்ணீர்ல விழுந்துருச்சே. முத வேலை கட்டும் போது அளத்துட்டு கட்டுன்றான், இந்த பக்கம் நெருக்கம் வருதுன்றான், ஏன் இடம் உள்ள இருக்குன்றான், நான் என்ன பண்றது, இன்னும் ஒன்றும் புரியலையே. புலம்புறீங்களா? அப்படிலாம் வந்தா கூட நீங்க சொல்லணும், அமைதி. ஐயோ கோடாரி விழுந்துருச்சே என் ஆண்டவனே. அடுத்தது சொல்றாங்க, அடுத்து அது என்ன பண்ணுது, கடன் வாங்கினே, வட்டி கட்டணுமே, இது பண்ணணுமே, இரவலா வாங்கி கடன் வாங்கி வச்சிருக்கனே, இரவலாக வாங்கப்பட்டது என்று என்ன பண்ணானா, கூவினான். ஒரே கூப்பாடு. நிக்கிறாரு. இந்த இடையில பாஸ்ட் எங்கேயாவது பேசியிருக்கார பாருங்க? பேசவே இல்லை, எதுவுமே பேசல. இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். அதுவும் எல்லாருடைய கோடாரியும் விழல, ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டும் போது ஒரு கோடாரி தான் விழுந்துச்சு. மொத்த பேர் வெட்டுறானா, அவன் கோடாரி எல்லாம் விழல, ஒரு கோடாரி விழுந்ததுக்கே இப்படி. இவன் பயங்கரமான ஆளா இருந்திருப்பான் போல. அடுத்தது வாசிங்க. கூவினான். தேவனுடைய மனுஷன், நல்லா கவனியா, அதே பங்கவா, அது எங்கடா விழுந்துச்சு, எங்கே விழுந்தது, உனக்கு பிரச்சனை எங்க வந்துச்சு சொல்லு. கரெக்டா ஒன்னால சொல்ல முடியுமா? சொல்லு, உன் பிரச்சனை எங்க விழுந்துச்சு, உனக்கு பிரச்சனை எங்க வந்தது, அப்படிதான் அவன் கேட்கிறத பாக்குறோம். விழுந்தது என்று கேட்டார். அதுக்கு அந்த இடத்தை காண்பித்து ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து, நல்லா கவனிங்கள், எங்கே விழுந்தது என்று நன்றாக அறிந்திருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்கள் அப்படிதான். தேவனுடைய மனுஷன் அங்க இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய மனுஷன் அங்க இருக்கிறாரு. எங்க விழுந்துருச்சு, என்ன பிரச்சனை, நான் சொல்றேன், உங்க குடும்பத்துல எதனா பிரச்சனை, ஏதாவது மனக்கசப்பு நடந்தா நீங்க பாஸ்டர்ட்ட ஓப்பனா ஷேர் பண்ணி உங்க உள்ளத்துல இருக்கிறத இறக்கி வச்சிருங்க. உங்களுக்கு ஜெபம் பண்றதுக்கும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் ஊழியக்காரனை ஒரு வேலைக்காரனா உங்களுக்காக வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்களே போட்டு அடக்கி கொள்ளாதீங்க. நீங்களே போட்டு எதுக்கு, ஐயாவே பாவம், அவரே ரொம்ப கஷ்டப்படுற, அவர்கிட்ட போய் சொல்லி இன்னும் ப்ரெஷர் அதிகமாக, அப்படிலாம் நினைக்காதீங்க. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்கள் என்ன பண்ண வேண்டும் சொல்லுங்க, என்ன பண்ண வேண்டும், பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் தாங்கி ஒருவருக்காக ஒருவர் என்ன பண்ண வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பண்ணி அதுல இருந்து ரிலீஃப் ஆயிருங்க. உடனே அதுல இருந்து வந்துருங்க.
உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க. அந்த மன கஷ்டத்தை வெளியே வந்துருங்க. அது எங்க விழுந்தது, எங்க விழுந்த, என்ன பிரச்சனை உனக்கு, கரெக்டா சொல்லு, மாத்தி மாத்தி சொல்லாத. டாக்டர் அப்ப நம்ம கரெக்டா சொல்லி எங்க விழுந்தது என்று கேட்டான். அவன் இந்த இடத்த காமிக்கிறான். இந்த இடத்துல தான் வலிக்குது, இங்க வலிக்குது. இப்ப சொல்லி கோடாரி எங்க விழுந்துச்சு, இங்கதான் விழுந்த மாதிரி நினைச்சேன், ஆனா இங்க விழுந்துச்சா அங்க விழுந்துச்சான்னு தெரியலையே. அவன் சொல்றான், அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி, இந்த கொம்பு என்ன தெரியுமா, பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மரம். என்ன மரம் தெரியுமா, சிலுவை மரம். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த மரத்துக்கு, சிலுவை மரத்துக்கு அடையாளமாக தான் ஒரு கொம்பு, ஒரு மரத்தை வெட்டி, கொம்புனா அதான் மரம், ஒரு கொப்பை வெட்டி, அந்த கொப்பு, அந்த மரத்துல இருந்து ஒரு கொப்பை வெட்டி அவன் என்ன பண்ண, அதை அங்கே என்ன பண்ணா, எரிந்தான். சொல்லுங்க, அங்கே என்ன பண்ணா, எரிந்தான். பிரச்சனையை பார்த்து சொல்றோம், இந்த பிரச்சனையை பார்த்து எரிந்தான், அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். பிரச்சனை மூழ்கி போயிருக்கிறது, பிரச்சனை உள்ள இருக்கிறது, இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியல, என்ன பிரச்சனையே தெரியல. நீங்க ஒண்ணு சொல்லணும், உனக்கு அனுக்கிரகம் செய்ய நீ சிலுவை மரத்தை தூக்கி என்ன பண்ணு, போடு, சிலுவையை கொண்டு வா, ரத்தத்தை கொண்டு வா, இயேசுவை கொண்டு வா. அதுதான் நமக்கு கொப்பு, அதுதான் கொப்பு. அந்த கொப்பை வெட்டி உள்ள போடு. வெட்டி போட்டா பிரச்சனை மேல மிதக்கும். இப்ப எல்லாரும் பாக்குறாங்க, எந்த பக்கம் நியாயம், எந்த பக்கம் உண்மை இருக்குன்னு எல்லாரும் பாக்குறாங்க. மிதக்க பண்ணி அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கொள். அல்லேலூயா சொல்லுமா, அதை எடுத்துக்கொள். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அடுத்து வாசிங்க. அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஆலோசனை, அதுக்கப்புறம் ஒரு யுத்தம் வருது, அதுல அவங்க ஜெயிக்கிறாங்க. ஏன் சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படுவதற்கான அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இடங்கள், நாம் இருக்கிற வாழ்வு, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா, உங்களுக்கு ஒரு விசாலமான இடத்தை ஆண்டவர் கட்டித்தர போறாரு. விசாலமான இடத்தை ஆண்டவர் கட்டித்தர போறாரு. அதனால நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு கட்டுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கட்டுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதை அனுக்கிரகம் செய்ய என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். 3வது, அதிகாரத்தை எனக்கு தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் தான் பிரச்சனைய, உள்ள இருந்த பிரச்சனையை மிதக்க பண்ணி அதுல ஒரு நியாயம் செய்து, இந்த கோடாரை எடுத்துட்டு போய் நீ யார்கிட்ட வாங்கினியோ அது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிருன்னு சொன்னார். இன்னொரு தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்ல கடன் பட்டவன் வந்து அந்த பிள்ளைகளை, 2 பிள்ளைகளை வேலைக்கு வாங்கும் போது சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றாரு, எவ்வளவு கடன் இருக்கு, நிறையா இருக்கு, இதை வித்தாலும் பத்தாது, அவ்வளவு கடன் இருக்கு, வா நீ உன் பிள்ளைகளை வாங்க. பக்கத்து வீட்டெல்லாம் போயிட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு வந்து உள்ள போய் உங்கள்கிட்ட இருக்க எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி உள்ள வச்சு, அது என்ன தெரியுமா, அபிஷேகம், ஜபம். அபிஷேகத்தில் நிரம்பி ஜபம் பண்றாங்க. அதுக்கு அடையாளமா தான் அது செய்யப்பட்டிருக்கிறது. ஜபம் பண்ண பின்பு பாத்திரங்கள்லாம் நிரம்பிருச்சு. இப்போ வந்து சொல்றாங்க, எல்லாம் நிரம்பிருச்சு, வேற இல்லை. அவன் சொல்றாரு, இதை வித்து நீயும் உன் பிள்ளைகள் முதல்ல கடன் அடைங்க, மீதத்தை வச்சு நீயும் உன் பிள்ளைகள் என்ன பண்ணுங்க, ஜீவனம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட காரியத்தையும் இயேசுவால மாற்ற முடியும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட பிரச்சனையும் இயேசுவால மாற்ற முடியும். அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான், விசுவாசம்.